Praise the Lord. Hallelujah. அப்படியே பக்கத்துல கை கொடுத்துட்டு உட்காருவோமா? Just wish our neighbors, quick one. Just welcome them. அவர்களை வாழ்த்தி அவர்களை வரவேற்று நாம் அமருவோம். Just welcome them, wish them. And as we are seated here, may the Lord's presence just engulf us with His love. Praise the Lord. Okay, last week what we looked at was the introduction to the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அறிமுகத்தை நாம் கடந்த வாரத்தில் கவனித்தோம் என்று பார்த்தோம். எப்படிப்பட்ட திருச்சபைகள் என்று ஒரு செய்தியோடு ஆரம்பித்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவர் யார், அது இயேசுவின் சீஷன் யோவான் என்று நாம் கவனித்தோம். We heard about who wrote the book of Revelation, and we discovered that it was John, the disciple of Jesus, and he writes this towards the end, almost the end of his life. அவருடைய வாழ்க்கையின் கடைசி தருவாயிலே அவர் எழுதுகிறதே என்று நாம் பார்க்கிறோம். அவர் எழுதின கால கட்டங்கள், வருஷங்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து ஏறக்குறைய ஒரு 30 இல்லைனா 60 வருஷம், அதிகமாய் 60 வருஷம் ஆயிற்றது என்று நாம் நம்புகிறோம். The time frame where he wrote this is about 30 to 60 years after the death of Jesus Christ, which I believe it's about 60 years towards the end of his life, when he was about 80 or 90 probably. ஏறக்குறைய அவர் 80-90 வயதாக இருக்கும் பொழுது அவர் எழுதின அந்த நாட்கள், the context of his time of writing was when persecution was rising. சபைகளுக்கு எதிராக அந்த தீவிரவாதமான செயல்கள், எதிர்ப்பு அதிகரித்து கொண்டிருக்கிற நாட்களில், persecution என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், சபைக்கு எதிரான எதிர்ப்பு அதிகரித்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் எழுதுகிறது என்று நாம் பார்க்கிறோம். So he writes in the context of where persecution was increasing. Roman authorities were beginning to enforce emperor worship. குறிப்பிட்ட அவர்களுக்கு இருந்த ஒரு தாக்கம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ராயனுடைய சிலையை, ராயனை ஒரு தேவனாய் வணங்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு கட்டளை, அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்திற்குள்ளாக அவர்கள் அமிழ்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். One of the things that they were under pressure was in terms of emperor worship. They were forced to worship the idol or receive and accept the emperor, the Roman emperor, as a king. Not only as a king, more than that, he be God. And that was a severe difficulty they had, because they have only one Lord, Jesus. அவர்களுக்கு இருந்த ஒரே கர்த்தர் இயேசு மாத்திரம்தான். ஸோ இந்த பின்னணியின் சார்பாக எதிர்ப்பு அதிகரித்து கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாய் வருகிறது என்று பார்க்கிறோம். So with this background we find the word of God comes to them through the book of Revelation in the context of persecution, through a man of God who receives the revelation from God. ஒரு தேவ மனுஷன் மூலமாய் தேவனுடைய வெளிப்பாடுகள் அவருக்கு கிடைத்து கர்த்தர் தம்முடைய திருச்சபையோடு ஆயத்தப்படுத்தும்படியாய், உற்சாகப்படுத்தும்படியாய் எழுதுகிறார். The Lord is writing to prepare his people, to encourage his people. And I believe in today's time it is also very very important. இன்றைய நாட்களிலும் இவைகள் அதிக முக்கியமாய் இருக்கிறது. அப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்திலே அதிகமாய் பயன்படுத்துகிற ஒரு எண்ணிக்கை என்று சொன்னால் 7 என்ற எண்ணிக்கை அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறது. One of the numericals that you find very often used in the book of Revelation is the number 7. So 7 churches, 7 seals, 7 plagues, and on and on and on. 7 என்ற அந்த எண்ணிக்கை, அந்த நம்பர் அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறது. 7 திருச்சபை, 7 சீல்ஸ் என்று சொல்லப்படுகிறது, 7 வாதைகள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்டதான 7 காரியங்கள் அதிகரித்து மீண்டுமாய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தியானத்திற்கு 7 திருச்சபைகளை குறித்து மாத்திரமே கவனிக்கும்படியாக இருக்கிறோம். But for our reading, our meditation, we will be looking at the 7 churches, and today we will begin with the first church. இன்றைக்கு முதல் திருச்சபையோடு நாம் ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். Of course, the scripture or these passages may be the most familiar when we come to the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு சுலபமாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதி என்று சொன்னால் இந்த 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம். When we go to chapter 4, we get a bit lost. 4ஆம் அதிகாரத்துக்கு போன உடனே சிலர் அப்படியே
குழம்பி போயிடும். எங்கே இருக்குது, எப்போ காலகட்டத்தை குறித்து சொல்கிறது, என்ன தான் இந்த அர்த்தம் என்று சொல்லி நம்ம அப்படியே 3வது சாப்டரோடு முடிச்சுட்டு மறுபடியும் போன வாரம் சொன்ன மாதிரி சங்கீதத்திற்கு போயிடுவோம். Alright, like as I said last week, when we find the difficulty in moving on from chapter 3 to chapter 4, when it's a bit confusing, it's not very easy to understand, then we go back to the comfort zone of the book of Psalms. But allow the Spirit of God to teach us, especially today on the church in Ephesus. எபேசுல இருக்கிற திருச்சபை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 7 வரை வாசிக்க கேட்கிறோம். We find the church in Ephesus in Revelation chapter 2 verses 1 to 7. ஒருவர் தமிழில் வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள், இன்னொருவர் ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Someone read in English and another person will read in Tamil. Somebody in English, please. No English Bibles here. Ayyo. Joyce, you want to try out aloud? Sorry, I have to call you out. Amma or daughter, either one. Unto the angel of the church of Ephesus write, These things saith he that holdeth the 7 stars in his right hand, who walketh in the midst of the 7 golden candlesticks. I know thy works, and thy labor, and thy patience, and how thou canst not bear them which are evil, and thou hast tried them which say they are apostles and are not, and has found them liars, and has borne and has patience, and for my name's sake has labored and has not fainted. Nevertheless, I have somewhat against thee, because thou hast left thy first love. Remember therefore from whence thou art fallen, and repent, and do the first works, or else I will come unto thee quickly, and will remove thy candlestick out of his place, except thou repent. But this thou hast, that thou hatest the deeds of the Nicolaitans, which I also hate. He that had an ear, let him hear what the Spirit saith unto the churches. To him that overcometh will I give to eat of the tree of life, which is in the midst of the paradise of God. This is the word of the Lord. Thanks be to God. நம்ம கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு மைக்கு கொடுக்கல, உங்களுக்கு மைக்கே தேவையில்லை, உங்களுக்கு மைக் தேவையாக இருந்துச்சு. Alright, today so
This is the passage that we are going to look at, the church of Ephesus. எபேசுவில் இருக்கிற திருச்சபை, இந்த திருச்சபையினுடைய காரியத்தை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். இந்த திருச்சபை, அதாவது குறிப்பிட்ட வகையில் இந்த திருச்சபை இருந்த பட்டணம். When we say the church of Ephesus, it means it is located in a place. So in our context, for us, we find church of St. James or St. James Church. Then we say St. James Church, Senthol, it means it is in Senthol. Or in that context, for them, it's a bit different. நம் இந்நாட்களிலே சபைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது அதிகமாய் நாம் வைக்கிற பெயர்கள் பரிசுத்த யாக்கோபு ஆலயம் என்று வைப்போம். அதற்கு பிறகு செந்தோல் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். So in the Bible, when it says the church of Ephesus, it means the church that was in Ephesus. எபேசு பட்டணத்தில் உள்ள திருச்சபையை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். It is a church that was located there. So what is this church? இந்த சபை என்ன, எந்த விதமான ஒரு சபை என்று பார்க்கும் பொழுது, it is located in Ephesus, which was the largest city of Asia Minor, which was a commercial and also a religious center. So it had a business spot. It was on the main routes of business trades. All right. அப்ப இந்த பட்டணமானது ஒரு அதிக முக்கியமான பெரிய ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. இது அதிக வியாபாரத்திற்கு துறைமுகம் உடைய ஒரு பட்டணமாக அது காணப்பட்டது. அதிகமான வியாபாரிகள் கடந்து செல்கிற முக்கிய வழி பகுதிகள் இந்த பட்டணத்தை கடந்து செல்கிற ஒரு முக்கிய இடமாக இருக்கிறது. So it is a very important town, it's a very important city, and it is also a very religious city. அதிக மத காரியங்களை அதிகரித்து அதிக கவனம் செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள். They were not only worshipping the emperor, but they also worshiped what is called the idol Artemis. Artemis என்ற ஒரு விக்கிரகத்தை அவர்கள் ஆராதிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இது ஒரு பெண் விக்கிரகமாக அது காணப்பட்டது. இந்த பெண் விக்கிரகத்திற்கு அதிகமான ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை அவர்கள் கட்டி வைத்திருந்தார்கள். They not only worship the Roman cult itself, but they also worship the idol called Artemis. It's a lady idol, a female worship idol, and they had a big huge temple built just to accommodate this idol, and their worship was centered around this. அவர்களுடைய ஆராதனை இதை சார்ந்து இருக்கிறது என்று நாம் கவனிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த திருச்சபை எப்படி உருவானது என்று வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 18-19 வாசிக்கும் பொழுது இதனுடைய பின்னணி நாம் அறிந்து கொள்ள முடியும். To understand where this church came from, where this church in Ephesus was formed, what was the difficulty, what was the opposition, it is appropriate to go back to Ephesians chapter 1, Acts chapter 18 and 19 to understand a little bit of the background, how Paul went and ministered there. பவுலானவர் எப்படி அங்கே போய் ஊழியம் செய்தார் என்று அங்கே கவனிக்க கூடும். அதற்கு பிறகு அப்போலோ அங்கே ஊழியம் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு தீமோத்தேயு அங்கே ஊழியம் செய்திருக்கிறார் என்று கவனிக்கிறோம். We find Paul, Apollos and Timothy having ministered in this place. You see all powerful men of God in that sense. கர்த்தருடைய விசேஷித்த ஊழியர்கள் அங்கே தேவனுடைய ஊழியத்தை செய்து பிரசங்கித்த நாட்களையும் பார்த்திருக்கிறோம். And we see Paul, he speaks and says he spent his 2 years there. All right, அவர் அங்கே 2 வருஷத்திற்கு மேலாக அங்கே ஊழியம் செய்து பிரசங்கித்து வந்தது என்று அப்போஸ்தலர் 18-19 நீங்கள் வாசிக்கலாம். So you find him preaching there for more than 2 years. It's a church that he invested much in, because that is a center where a lot of people come and go. அநேகர் வந்து செல்கிற ஒரு இடமாய் அது காணப்பட்டது. அதனால அதற்கு அதிகமான ஒரு கவனம் அவர் செலுத்தினார் என்றதும் நாம் பார்க்கிறோம். So the Ephesian church has developed and transformed after about 30 years. All right, ஏறக்குறைய ஒரு 20-30 இல்ல 60 வருஷத்திற்கு கூட ஆயிருக்கலாம் என்று நம்புகிறேன். But after about 30 years of this church being established, after Paul, Apollos, Timothy has all ministered here, the church has moved on. சபையானது அது வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிற நாட்களுக்கு பிறகு சில வருஷங்கள் கடந்த பிறகு சூழ்நிலை மாறிற்று. The situation has changed. The context of change. It's like somebody who came to St. James 50 years ago. ஒருவேளை ஒரு நபர்
50 வருஷத்திற்கு முன்பாக பரிசுத்த யாக்கோபு ஆலயத்திற்கு வந்துட்டு போயிட்டு இன்னைக்கு வந்தாங்கன்னா சபை வித்தியாசமாக உங்களுக்கு தெரியும். I'm sure they will see a very different church. Not only the physical, but also the people. ஜனங்கள் கூட ஐயோ அவங்க இருந்தாங்க எங்கே போயிட்டாங்கன்னு கேட்பாங்க. They will ask, what happened to that brother, that family, they used to worship here? What happened to the old building? பழைய கட்டடம் எங்கே போயிடுச்சு? புது ஆட்கள் ஒருவோடு தெரியாது. So what has happened? A generation has passed. ஒரு சந்ததி கடந்து செல்ல விட்டது, மாற்றம் கடந்து வந்து விட்டது. There's a lot of change, the lot of transformation, and this is the change that we note in Ephesus in the Revelation chapter 2 verses 1 to 7. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 to 7 வரை இதை தான் நாம் கவனிக்கிறோம். இதை சம்பந்தமான ஒரு உதாரணத்தை காண்பிக்கும்படியாக இருக்கிறோம். I just want to give you a quick example in relation to what we're going to study today. This is a church, the church in Netherlands, a Dutch church. It's called the Church of Saint Jacob in Utrecht, Netherlands. Utrecht என்ற ஒரு பகுதியில் நெதர்லாண்ட்ஸில் பரிசுத்த யாக்கோப் இல்லை ஜேக்கப், பரிசுத்த ஜேக்கப் சபை. ஜேம்ஸ் தான் யாக்கோப்னு சொல்லுவீங்க, யாக்கோப் என்னன்னு சொல்லுவீங்கன்னு தெரியலையா? ஓகே, தமிழில் தான் எனக்கு கொஞ்சம் குழம்பிடியாது. செயின்ட் ஜேக்கப் திருச்சபை நம்முடைய புரிந்துணர்வுக்கு. இது இந்த திருச்சபையானது கட்டப்பட்ட வருஷம் 1870 வருஷம். This church was built in 1870. So how old is this church now? பாஸ்டர் கணக்கெல்லாம் கேட்காதீங்க, பைபிள் பற்றி கேட்டால் தெரியும். Don't ask. 146, all agree? Okay, so it's a 146-year-old church. What has happened to this church? What a transformation has taken place in this church? Keep it a little bit of a suspense so that you will stay until the end. Alright, இது கடைசியாக சொல்கிறேன், அப்போ தான் கடைசி வரைக்கும் எல்லாரும் பிரசங்கத்தை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். Alright, ஆனால் பிரசங்கத்தையும் கவனிங்க, கேள்வியும் சிந்தனையில் வைத்துக்கொள்ளுங்க. Keep this question in your mind, but also continue to listen to the sermon. So as we look at the general outline of the message to the churches, this is something I felt will be helpful for us to follow. Of course, it may not apply for all the churches, but generally for majority of the churches, this outline may apply. இந்த திருச்சபையினுடைய காரியங்கள் இந்த அவுட்லைன் மூலமாக அடங்கி இருக்கிறது. இது எல்லா திருச்சபைக்கு பொருந்தாமல் இருந்தாலும், ஆனால் பொதுவாகவே மேலோட்டமான திருச்சபைகளுக்கு இது அதிக சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. So the first we find a description about Christ to each church. ஒவ்வொரு திருச்சபைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு அறிமுகம் அங்கே செய்யப்படுகிறது என்று பார்க்கிறோம். And second, we have the description about the church. இந்த திருச்சபையை குறித்ததான அங்கே காரியங்கள், அதோடைய அறிமுகத்தை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியமாய் பார்க்கும் பொழுது we find the disapproval of the church. அந்த திருச்சபை குறித்ததான ஏதாவது ஒரு பலவீனத்தை, ஏதாவது ஒரு சீர்திருத்த காரியங்களை கர்த்தர் உணர்த்துவார். அந்த காரியத்தை பார்ப்போம். நான்காவது, அதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும். The fourth thing that we will find is the direction for the church that we will receive, and then finally we have the promise for the church. கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது இந்த திருச்சபைக்கான வேண்டிய வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். So 4 Ds and 1 P. I tried to look for 5 Ds, cannot get. So 4 Ds and 1 P will be helpful. இந்த 4 D 1 P சேர்ந்து இந்த நமக்கு வேண்டிய மெசேஜ், right, அந்த outline message நமக்கு உதவியாக இருக்கும். So when we look at the church of Ephesus in Revelation chapter 2 verse 1, it says here, to the angel of the church in Ephesus write, the one who holds the 7 stars in his right hand, the one who walks among the 7 golden lampstands, says this. வாசியுங்கள். Amen. So it is a description about this Christ. It's description about the one. ஒருவர். இந்த ஒருவர் குறித்து சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. But what is this 7 stars? What is this 7 golden lampstands? We get a little bit confused. இந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது
நம் சில காரியங்களை புரிந்து கொள்ளாமல் குழம்பி போய்விடுகிறோம். But within scripture we find interpretation for scripture. வேதத்திற்குள்ளாகவே வேதத்தினுடைய விளக்கத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். Alright, we have read verse 1. Let's just go back to Revelation chapter 1 verse 20. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திற்கு போகும் பொழுது அதோடைய விளக்கம் அங்கே போடப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். வாசியுங்கள். என் வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. 7 நட்சத்திரங்கள். What are the 7 stars? வாசிங்கள். It is the angel of the 7 churches. தொடர்ந்து நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். So within scripture we are able to find interpretation for the images, for the different images that are given to us. So who is the one? அந்த ஒருவர் யார்? மனுஷகுமாரன், உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. It is the ascended Lord, our Lord Jesus Christ, who came, who lived, who died, who resurrected and ascended, and he is the glorified Christ. மகிமையான கிறிஸ்துவாக அவர் காணப்படுகிறார். அவருடைய விவரத்தை அவர்கள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமாய் அவர் காணப்படுகிறார். When we read about this Jesus who seems so familiar for many of us, but when we read about him in Revelation chapter 1, he looks so different, so glorious, and this is the Son of Man. And then the scripture continues to say about the 7 stars. இந்த 7 நட்சத்திரங்கள் என்ன? What are the 7 stars? It is the 7 angels of the 7 churches. ஒவ்வொரு திருச்சபைக்கும் தேவன் ஒரு தூதரை கட்டளையிட்டிருக்கிறார். What does it mean? That means God is concerned about each church. God keeps an eye over every body of Christ. ஒவ்வொரு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் மேலும் தேவன் கரிசனை உள்ளவராயிருந்து அவர்களை கவனிக்கும்படியாக, அவர்கள் மேல் பார்வை பார்க்கும்படியாக கர்த்தர் அவர்கள் நியமித்து வைத்திருக்கிறார் என்று நாம் கவனிக்கக்கூடும். It shows about his concern. And then the scripture continues to say the 7 golden lampstands. பொன் குத்து விளக்குகள். எத்தனை பொன் குத்து விளக்குகள்? 7 பொன் குத்து விளக்குகளை பார்க்கும் பொழுது எதை குறிக்கிறது? 7 திருச்சபைகளை குறிக்கிறது. And I'm sure there were many more churches at that time. அந்நாட்களில் இன்னும் அதிகமான திருச்சபைகள் இருப்பினும் இந்த 7 திருச்சபைகள் என்பது என்னை குறிக்கிறது என்றால் திருச்சபையின் முழுமையை குறிக்கிறது. When there are more churches than the 7 of course during that time, but why are these 7 referred? It speaks about the whole church. 7 refers to all the churches that belongs to God, and these 7 are selected for a particular purpose to be ministered to. இந்த 7 திருச்சபைகள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தேர்வு செய்யப்பட்டு கர்த்தருடைய ஊழியம் அங்கே வெளிப்படும்படியாய், கர்த்தருடைய சத்தம் அங்கே பேசப்படும்படியாக இவர்கள் தீர்மானிக்கப்படுகிறார்கள். அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த 7 நட்சத்திரங்கள் உடையவர் அவருடைய வலது கரங்களில் அவர் வைத்திருக்கிறார். The scripture says the one who holds the 7 stars in his right hand and the one who walks among the 7 golden lampstands. It is very important to note that he walks among the golden lampstands. அவர் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவராக இருக்கிறார். Sometimes we find that God seems so distant from the church. கர்த்தர் தேவன் இயேசு திருச்சபை விட்டு இன்னும் அதிக தூரமாக இருக்கிறதை போல நமக்கு காணப்படுகிறது நம்முடைய பார்வைக்கு. But Jesus is very concerned and very close and desires a close relationship with his church. தம்முடைய திருச்சபையோடு அதிகமாய் நெருக்கமாய் இருக்கும்படியே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். You remember the words of Jesus, when 2 or 3 are gathered in my name, I am there in their midst.
இங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவர் இப்ப இருக்கிறார். We see that happening. The one who promised that I will be there, and the scripture again promises and says that he is walking among. He is in the midst of his churches, and that is a comfort, that is an encouragement. அது நமக்கு ஒரு ஆறுதலாக, அது நமக்கு ஒரு உற்சாகமாய் காணப்படுகிறது. Because more so because all these churches, almost all these churches had their imperfections. இந்த ஒவ்வொரு திருச்சபைகளும், பொதுவாக எல்லா திருச்சபைகள், ஒரு திருச்சபை தவிர்த்து எல்லா திருச்சபைகளிலும் ஒரு பலவீனம் இருந்தது. So does Jesus walk in the midst of churches that are imperfect? பலவீனம் நிறைந்த திருச்சபைகள் மத்தியிலும் இயேசு உலாவுகிறாரா? வேதத்தின் அடிப்படையாய் பார்க்கும் பொழுது உலாவுகிறார். He is still involved. We may say, oh, Jesus is not in this church, or Jesus is not in that church, or Jesus is not in that particular church. We may say those kind of things, but Jesus is concerned for each part of his body. அவருடைய சரீரத்தின் அவயங்கள் ஒவ்வொன்றை குறித்தும் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். He is concerned. He is walking in our midst. So this is understanding the description of Christ and what it meant to the church in Ephesus. எபேசுவில் இருக்கிற திருச்சபைக்கு கர்த்தர் நம் மத்தியில் உலாவுகிறார் என்ற அந்த உணர்வு வருகிறது. The realization that Jesus is walking in our midst. And I'm sure as we are seated here, we are probably only seeing one another. நாம் இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒருவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். But if the Lord opens our spiritual eyes, ஒருவேளை கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவர் நடந்து கொண்டிருக்கிறதை, உலாவிக் கொண்டிருக்கிறதை காணும்படியே கர்த்தர் கிருபை செய்தார் என்றால் நம்முடைய கவனம் வித்தியாசமாய் மாறிடும். I'm sure our attention will suddenly become so different if we realize the Lord is walking in our midst. He is looking at each one of us. ஒவ்வொருவரையும், நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய வித்தியாச எண்ணங்களை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். He is looking at every thought. He is concerned with his church. நம்முடைய திருச்சபை குறித்து அவர் அதிக அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அடுத்தபடியாக கர்த்தர் தம்முடைய திருச்சபையை குறித்ததான விளக்கத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். The second one we look as is the description about the church, and this we find in Revelation chapter 2 verses 2 to 3, and I've also added verse 6 inside in this category. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் தொடர்ந்து 6வது வசனத்தையும் இந்த பகுதிக்குள்ளாக நான் சேர்த்திருக்கிறேன். It says here, I know your deeds and your toil and perseverance, and that you cannot tolerate evil men, and you put to the test those who call themselves apostles, and they are not, and you found them to be false, and you have perseverance and have endured for my name's sake, and have not grown weary. Yet this you do have, that you hate the deeds of the Nicolaitans, which I also hate. வாசியுங்கள். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு அறிந்ததையும் நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் அறிந்து இருக்கிறேன். நான் வெறுக்கிற 6வது வசனம், நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இனி உன்னிடத்தில் உண்டு. So this is a prophetic word for the church, but not only a prophetic word, it's a personal word. இது ஒரு தீர்க்க தரிசனமாய் இந்த திருச்சபைக்கு வருகிற ஒரு வார்த்தை. திருச்சபைக்கு வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை மாத்திரமே அல்ல, ஒரு தனிப்பட்ட வார்த்தை. If I were to say I know you, நான் உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னா நான் என்ன சொல்லலாம்? உங்க பேர் தெரிஞ்சா சொல்லலாம், இல்லை உங்க ஹேண்ட்ஃபோன் நம்பருக்கு தெரிஞ்சா என் ஃபோனில் செக் பண்ணிட்டு சொல்லலாம்.
I may say, I know you, I may know your name. Or if I know your handphone number, I can say, I know your handphone number. If I know where you stay, I can say, I know your address. எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று சொல்ல உங்களுடைய அட்ரஸ் தமிழ் எப்படி சொல்லுவீங்க, விலாசத்தை உங்களிடத்தில் சொல்லக்கூடும். அப்போ இதெல்லாம் சொல்லக்கூடும். அப்போ நான் உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய திருச்சபையை ஆழமாய் அறிந்திருக்கிறார், கவனித்து அறிந்திருக்கிறார். He is saying, by saying that I know you and giving out all this detailed description, he is saying I have been keeping an eye on you. I know everything. Sometimes we think people don't see, people don't appreciate. சில நேரத்தில் நாம் யோசித்து பார்ப்போம், ஐயோ இவங்க எனக்கு ஒரு நல் வார்த்தை சொல்லலையே, இவங்க என்னை கவனிக்கவே இல்லையே, நான் இவ்வளோ நாளாக இவ்வளோ காரியம் செய்து கொண்டு இருக்கிறேன், என்னை கவனிக்கவே இல்லையே. Nobody noticed me, nobody noticed that I have done this. But in the church of God, in the house of God, Jesus noticed. Hallelujah. கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார். அப்ப இந்த எபேசு சபையிலே என்னென்ன காரியத்தை அவர் கவனித்தார் என்று பார்க்கும் பொழுது, he noted all this. He says, I have know your deeds. உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்ன செய்றீங்க? பிரசங்கம் கேட்கும் போதும் பிரசங்கம் கேட்குறீங்களா இல்லையானோ அவர் கவனிக்கிறார். நோட்ஸ் எடுக்கும் பொழுது நோட்ஸ் எடுக்கிற மாதிரி வேற ஏதாவது நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குமா கூட அவர் கவனிக்கிறார். ஊழியம் செய்யும் பொழுது எந்த நோக்கத்தோடு ஊழியங்களை செய்கிறோம் என்பதும் அவர் அறிந்திருக்கிறார். When we listen to sermon, the Lord knows whether we are really listening. When we take notes, the Lord knows whether we are really taking notes or doing something else. When we do ministry, the Lord knows what is the motive of our hearts in doing what we do for Him. The Lord knows our deeds. The Lord knows the toil. The Lord knows the perseverance. உங்களுடைய கிரியைகளை, உங்களுடைய பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். முதல் பகுதி மாத்திரம் வாசிங்கம்மா தமிழ்ல. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும், ஆங்கிலத்தில் perseverance, உன்னுடைய சகிக்கிற அந்த தன்மை, the ability to persevere. That means it was not easy. For you to persevere, it means it is not an easy journey. விடாமுயற்சியை கடந்து செல்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஊழிய பிரயாணம் சுலபமான ஒரு பிரயாணம் அல்ல, கடினமான பிரயாணம். And then the scripture continues to say, endured for his name's sake. தொடர்ந்து வாசியுங்கள். நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு அறிந்ததையும். நன்றிமா. இப்போ இந்த திருச்சபையை குறித்து அவருடைய ஊழியத்தை மாத்திரமே அல்ல, அவருடைய கவனத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். The Lord is also highlighting the clarity that they have in the church. If someone walks in and says, I am a prophet of God, believe in me, what would we say? ஒருவர் இங்கே சபைக்குள்ளாய் வந்து நான் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று அறிக்கையிட்டால் என்ன சொல்லுவோம்? உங்க நேம் கார்டு கொடுங்க பார்க்கலாம்னு சொல்லுவோமா? Will we say, can I have your name card? I want to confirm whether you are prophet or not. Anybody can print a name card. யார் வேணாலும் நேம் கார்டு அடிச்சிடலாம், நான் தான் ப்ராஃபட்னு சொல்லி. அப்போ இந்த நாட்களிலே அந்த திருச்சபைக்குள்ளாக நாங்கள் அப்போஸ்தலர்கள் என்று சிலர் நுழைந்திருக்கிறார்கள். Some people have entered into the church of Ephesus and then they have claimed to say, I am apostle so and so. I am here as an apostle. And this church was very vigilant. இந்த திருச்சபையானது அதிக கவனித்து இது சரியா? This is an example that Bishop Munhing always gives. How do you know what is false? Bishop Munhing அடிக்கடி வழக்கமாக இது உதாரணமாய் சொல்லுவார். பொய்யானது எப்படி அறிந்து கொள்வது என்றால் உண்மை என்ன என்று தெரிஞ்சாதான் எது பொய்ன்னு தெரியும். To know what is false, you need to know what is truth. So he gives the illustration of money, all right, which is fake, which is real.
பணத்தை அவர் காசை வைத்து ஒரு உதாரணமாய் வழக்கமாய் சொல்லுவார் பிஷப் முன்னே. அவர் என்ன சொல்லுவார் என்றால், எது உண்மையான காசு எது போலியான காசு என்ற வித்தியாசம் தெரிவதற்கு எது உண்மைன்னு தெரியணும், உண்மையில் இருக்கிற என்னென்ன அடையாளங்கள் நமக்கு தெரியணும். we must know all the identity, the characteristics of a real note, and then when you compare that with the false note, then you can know. So to be able to compare and to know who is a false apostle, they must know the word of God. கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். I remember at the beginning I mentioned that Paul stayed in Ephesus for 2 years and plus. 2 வருஷமாக அவர் கர்த்தருடைய வார்த்தை ஆழமாய் அங்கே போதித்தார். So he taught the word of God deeply. So it was not only a head knowledge, it was a knowledge that they applied in the discernment. அந்த வார்த்தை அவர்கள் ஆழமாய் கற்றுக் கொடுக்கும்படி பவுலானவர் 2 வருஷத்திற்கு மேலாக எபேசு சபையோடு நாட்களை கடந்து சென்றதை மாத்திரமே அல்ல, அந்த வார்த்தை அவர்கள் என்ன அறிவு அளவில ஏற்றுக்கொண்டது மாத்திரமே அல்ல, பகுத்தறிவுக்கென்று அதை பயன்படுத்தினார்கள். I remember many years ago, I was very young Christian. நான் அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஒரு இளைய கிறிஸ்துவனாக, ஒரு வாலிப நாட்களில் புதிய கிறிஸ்துவனாக இருக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரரோடு ஒரு ஊழிய பிரயாணத்திற்கு போயிருந்தேன். அவர் இந்தியா தேசத்திலிருந்து வந்திருந்தார். அவரோடு 2 நாள் தங்கியிருக்கும்படியான அந்த பிரயாணத்திற்கு போயிருந்தேன். I journeyed with this pastor who is from India, and we had to travel for a 2-day journey. And during that time he was sharing from the Bible, and I was very new to the Bible. அவர் சில காரியங்களை போதித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். பிதானவர் தான் இயேசு தான் பிதானவர் அப்படின்னு சொன்னார். So he taught me that the Father is Jesus, Jesus is the Father. They are actually the same, they only change role அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தார். ரொம்ப புதுசாக இருந்துச்சு. So I thought, oh, very interesting teaching, all this while he had scriptures to back that up. அந்த வசனங்களை காண்பித்து அந்த காரியங்களை உதாரணமாய் வைத்து அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். So I also believe Father and Jesus is the same. That means Father now ceased to become Father, became Jesus. So there is no one up there in heaven. பரலோகத்தில் யாரும் இல்லை, இயேசுவாக இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். But later on when I started knowing the truth about the Trinity, I realized it was false teaching. பிறகு திருத்துவத்தை குறித்ததான போதனை கற்றுக்கொள்ளும் பொழுது இது தவறுதலான ஒரு போதனை, கள்ள போதனை என்று கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். So to know what's false, you need to know what's truth. So the church in Ephesus knew what was true. எபேசுல இருக்கிற திருச்சபை சத்தியம் என்னதென்று, உண்மை என்னதென்று அவர்கள் அறிந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்று நாம் மறந்துவிடவே கூடாது. So the Lord says, I know your deeds, your toil, your perseverance. You put to test those who call themselves apostles. You do not tolerate evil men. பொல்லாதவர்களை நீங்கள் சகிக்கிறதே இல்லை. பொல்லாத காரியங்களை செய்கிறவர்கள் நீங்கள் சகிக்கிறதே இல்லை. And then he continues to say, you have endured for my name's sake. வாசியுங்கள். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல். You have not grown weary because of my name's sake. See, the motivation that they had to do whatever they were doing for the Lord was for his name's sake. கர்த்தருக்காக, அவருடைய நாமத்திற்காக. What is our motivation in doing whatever we do for the Lord, or what seems to be for the Lord? கர்த்தருக்கு என்று செய்கிறதை போல காணப்படுகிற காரியம் எதற்காக செய்கிறோம்? Sometimes there is this small desire for my name's sake, not God's name, my name. சின்னதா ஒரு சின்ன ஆசை நம்முடைய இருதயத்தில் கொஞ்ச நேரத்தில் இருக்கும். ஏன் பேருக்காக, ஏன் புகழுக்காக நாம் செய்யக்கூடியவர்களாக அந்த சின்ன பாவம் நம்முடைய இருதயத்தில் வந்து கொஞ்சம் பெருசாயிரும். It enters very small and then it becomes too big, it becomes pride. பெருமையாய் மாறிவிடும். அதுக்கு ஏத்தி விடுறதுக்கு சில பேர் இருப்பாங்க. Right? There will be some people who will be there to blow that up and make that pride bigger. ஐயோ, அவங்க இல்லாம முடியாது, நீங்க நந்தாதான் சபையே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்றோம், அப்படி பெருசாக்கிறோம். ஆனா கர்த்தருடைய நாமத்திற்கு, for his name's sake,
for his name, for the name of Jesus, for the name of God, கர்த்தருடைய நாமத்திற்கு என்று சொல்லி அவர்கள் இளைப்படையாமல் இருக்க. They have not grown weary. What is the center? Is the name of God. It is God himself. கர்த்தரே, தேவனே அந்த காரியத்தில் இருக்கிறார். So it speaks about perseverance, the perseverance of the saints as it is. விடாமுயற்சியாக தொடர்ச்சியாய் ஓடுகிற ஒரு விசுவாச பிரயாணம், பரிசுத்தவான்களினுடைய பிரயாணமாய் அது காணப்படுகிறது. Let perseverance finish its work, the Bible says. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விடாமுயற்சி தொடர்ந்து ஓடுகிற இந்த பிரயாணம் ஒரு முடிவுக்குள்ளாக வரணும். ஒரு மேரத்தான் ஓட ஆரம்பிக்கிறோம், ஒரு தூர பிரயாணம் ஓட்டம் ஆரம்பிக்கிறோம். When we start running in a marathon, what happens usually at the beginning is everybody dash and start very well. அநேகர் இந்த தூர பிரயாண ஓட்டத்தை ஓடும் பொழுது சீக்கிரமாக குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. 100 பேர் இருந்தால் அதில் 90 பேர் குடுகுடுன்னு ஓடிடுவாங்க. சரியா பிரதர் ஜார்ஜ்? சரியா கேட்குறேண்ணா? ஐயோ, உங்களுக்கு தெரியாதுன்றீங்களா? ரைட், அது சீக்கிரமாக ஓட ஆரம்பிச்சிருவாங்க. போகிற பாதையில் பாதி பேர் படுத்துருவாங்க. சீக்கிரமாக ஓடிட்டாங்க. Some of them will start very well, but along the way they will fall off. And then some will say, I will try. But not many will finish. அநேகர் அந்த பிரயாணத்தை முடிப்பதில்லை. அப்போ perseverance என்று சொல்லும் பொழுது, விடாமுயற்சியாய் ஓடுபொழுது சொல்லும் பொழுது அதில் ஒரு முடிவு இருக்க வேண்டும். அந்த முடிவு என்ன? யாக்கோபு 1:4 வாசிக்கிறோம். What is the completion? Let perseverance finish its work so that you may be mature and complete, not lacking anything. So what perseverance produces in us is spiritual maturity. விடாமுயற்சியாய் தொடர்ச்சியாய் ஓடுகிற அந்த பிரயாணத்தில் உண்டு பண்ணுகிற காரியம் என்னவென்றால் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி அங்கே உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். நீங்கள் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. என்ன ஆவதற்கு? பூரணராக. Let us become mature, spiritually mature, and that will require to be stretched, to persevere, not to give up, not to slow down and say ayya tapulela susala. No, the Lord's work, கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய காரியம். So all these are what? Good things about the church. இவைகளெல்லாம் இந்த திருச்சபையை பார்க்கும் பொழுது, இந்த விதமான ஒரு திருச்சபை, இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை என்று சொல்வோம் என்றால் நம்ம எல்லாரும் பாராட்டு விழா கொடுப்போம். I'm sure all of us, if we hear about this kind of church, we will have a celebration for this church. A wonderful church, a church that toils, a church that has wonderful deeds for the Lord, a church that perseveres, a church that knows the truth, that knows what is right doctrine, சரியான போதனை என்னவென்று ஓடுகிற, கர்த்தருக்காய் பிரயாசிக்கிற திருச்சபை. எல்லாருமே நல்ல ஒரு திருச்சபை என்று சொல்லி முடித்துவிடுவோம். ஆனால் 4வது வசனம் வரும் பொழுது ஒரு சீர்திருத்தல் வரும். But in verse 4 comes a rebuke, comes a loving rebuke from the Lord who is walking in the midst of the churches. திருச்சபையின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தரிடத்திலிருந்து ஒரு சிட்சிக்கிற ஒரு வார்த்தை வருகிறது. 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். He says here, but I have this against you, that you have left your first love. வாசியுங்கள். நீ ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. குறை உண்டு என்று கர்த்தர் குறையை காண்பிக்கிறார். The Lord is showing to them that there is something lacking in your life, something missing in your life. Everything externally the church is doing fine. External health checkup, everything looks good. But internal checkup, when the Holy Spirit does that checkup, He says something wrong somewhere.
வெளிரங்கமாய் பார்க்கும் பொழுது திருச்சபை அருமையாய் காணப்படுகிறது. ஆனால் உள்ளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஆராய்ந்து கவனிக்கும் பொழுது something wrong. Heart is wrong. The center of this church is wrong. இந்த திருச்சபையினுடைய மூல காரியங்கள் அது தவறுதலாக இருக்கிறது. என்ன காரியம் தவறுதல் என்று பார்க்கும் பொழுது இவர்கள் ஆதியில் இருந்த அன்பை விட்டுவிட்டார்கள். They have forsaken the first love, the love that was there at first. So Jesus, however, points one major weakness in the church in Ephesus. What is this weakness? They have left their first love. So forsaking your first love, முதல் அன்பை விட்டு விடுகிறது. இதுடைய அர்த்தம் என்ன? What does it mean? முதல் அன்பு என்றால் என்ன? What does it mean first love? முதல்ல லவ் பண்ணீங்களா? அந்த காரியம் இல்லை. It's not about your first love relationship. No, not that. This is something to do with God. தேவனோடு இருக்கிற ஒரு உறவு, ஒரு ரட்சிக்கப்பட்டோமே அந்த அன்போ. Is that the day that I was saved? Oh, that was many years ago, pastor. ரொம்ப வருஷத்திற்கு முன்னே 20 years ஆச்சு, ஒரு 50 years ஆச்சு சில பேர் சொல்லுவாங்க. Some of us may say that was 20 years ago or 50 years ago. That was the day when we gave our heart to Jesus. And you say, Lord, this is my heart. Jesus say, yes, I want your heart. இயேசுவை சந்தித்த அந்த முதல் சந்திப்பு, the first meeting with Jesus. You maybe have been brought up in a Christian family, but you had an encounter with Jesus. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருக்கலாம், ஆனால் இயேசுவோடு ஒரு சந்திப்பு இருந்தது. அந்த சந்திப்பு வித்தியாசமான ஒரு சந்திப்பு. Maybe you met Jesus in a youth camp. I am not sure. Or maybe you met Jesus during your night sleep in a dream. ஒருவேளை உங்களுடைய சொப்பனத்தில் இயேசுவை பார்த்திருக்கலாம், இல்லை ஒரு வாலிப முகாமுக்கு போய் இயேசுவை நீங்கள் சந்தித்து பார்த்திருக்கலாம். ஏதோ ஒரு சந்திப்பு, அந்த சந்திப்பு இருந்தது. There was this meeting and then began a relationship. அந்த சந்திப்பின் மூலமாய் ஒரு உறவு ஆரம்பித்தது. I'm not sure about you, but at least I can speak about my own little bit experience. உங்களுடைய அனுபவங்கள் எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய சிறிய அனுபவத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன். அந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தர் மேலே ரொம்ப அன்பு. In the early days when I was saved, there was so much of love for the Lord. ஒரு பைபிள் படிக்கிறதுனா ரொம்ப ஆசை. இப்போ பைபிள் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்ட நாட்கள். இப்போ ஒரு 10-15 பைபிள் இருக்கு, வாசிக்கிறதுக்கு சில நேரத்தில் நேரம் கிடைக்க மாட்டேங்குது. பாஸ்டராக வெக்கப்பட்டு சொல்கிறேன். In the early days, I used to desire for a Bible. If I get a Bible, it would be nice. Now I have about 10 to 15 Bibles, but find difficulty to find time to read the Bible. I'm embarrassed to say this as a pastor, but that's how the relationship has changed. In the early days, do you remember we enjoy talking to the Lord, enjoy speaking to Him, just communicating, no need beautiful words, just simple relationship. அவரோடு ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த உறவில் இருந்த அந்த சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்தி அப்பா என்று அவரோடு பேசும்பொழுது அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற அந்த நாட்கள், that experience of just knowing that He is there, the anointing that fell upon you. அவருடைய அபிஷேகம் அப்படியே நம்ம இறங்கி அப்படியே சமாதானத்தினால் நிரப்பினார். When we were lonely, He immediately came and gave a word. நாம் தனிமையாக இருக்கும் பொழுது உடனடியாக அவருடைய வார்த்தை கடந்து வந்தது. That first love, beautiful, right? அன்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. அநேகர் ஏங்குறோம். Many of us have this deep desire. Your nice life, I have that once more. I'll prefer to go back to that. But we have come a long way. We have come a long way from the day when we said God is my first love, but today we have many other things that we love more than this God. தேவனை அதிகமாய் நேசித்த நாட்களை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனை விட அதிகமாய் நேசிக்கிற காரியங்கள் இருக்கிறது. C.S. Lewis speaks about this first love. He says God will look to every soul like its first love because He is its first love. தேவன் ஒவ்வொரு ஆத்துமாவை, நம்மை ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது ஒரு முதல் அன்பின் சந்திப்பை சந்திக்கிறது போல அவர் பார்க்கிறார்.
என்றால் அவர் தான் நம்முடைய முதல் அன்பு. He is that first love. God is that first love. So what has happened in the church of Ephesus when Jesus rebukes them? What has happened is they have gone away from this love, from being loved and from being experienced by his love. They have moved on to doing works for this God. தேவனுக்காக அதிகமான பிரயாசங்களை செய்கிறவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். அதிகமான காரியங்களை செய்கிறவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். இவர் கர்த்தருடைய அன்பை ருசிக்கிறவர்களாக இவர்கள் இராமல் போய்விட்டார்கள். Because remember, first love, what does it really mean is we love because he first loved us. That's first love. முதல் அன்பு என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் என்றால், அவர் முந்தி நம்மை நேசித்தபடியால், அவர் நம்மில் முதலாவது அன்பு கூர்ந்தபடியால் அவரில் நாம் அன்பு கூறுகிறோம். So when Jesus rebukes them that they have forsaken the first love, he is saying, you have stopped receiving and experiencing my love, and you have started doing more than receiving. நீ எனக்காக அதிகமாய் செய்ய ஆரம்பித்துட்ட, ஆனா என்னிடத்தில் பெற்றுக்கொள்வதை நீ பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறாய். So unless we receive, we cannot give. Whether it be in a relationship of a husband and wife, parents and children, family members, relatives, church members, unless we receive, we cannot give. நாம் பெற்று கொண்டால் ஒளியே கொடுக்க முடியாது. இல்லாததை எப்படி கொடுப்பேன்? அன்பு அவர்தான் கொடுக்கிறார். ரோமர் 5:5 தான் சொல்லுகிறது. Romans 5:5 speaks about that. That God pours his love into our hearts. So we must come back, and the Lord rebukes this church and says, hey, you have forsaken your first love. That primary relationship of receiving his love has been disconnected. Now it's about me doing for the Lord with our titles, with our status, with the outward form of Christianity. வெளியே தோற்றமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆனால் உள் அளவிலே பார்க்கும் பொழுது கர்த்தரோடு ஒரு ஆழமான உறவு இல்லாமல் போயிற்று. இது ஒரு பலவீனம். இப்போ இந்த சபையை கண்டித்து ஏசுவது மாத்திரமே அல்ல, சிட்சிப்பது மாத்திரமே அல்ல. See, the Lord's work of discipline is always like this. He does not come and just rebuke for the sake of rebuking. He always rebukes for the sake of repentance. அவர் சிட்சிக்கும் பொழுது, சீர்திருத்தும் பொழுது மனம் திரும்புதலுக்குள்ளாக கொண்டு வரும்படியாய் அவர் சிட்சிக்கிறார். And this is how he says in verse 5. Therefore, it continues on from verse 4, you have forsaken your first love, and I have this against you. Therefore, remember from where you have fallen. See, the word that used is fallen. எந்த இடத்திலிருந்து நீ விழுந்தாய் என்றதை அறிந்து கொள். வாசிங்கள் 5வது வசனம். ஆகையால் எந்த நிலையிலிருந்து விழுந்தாய். When we forsake our first love, we have fallen. We may still be in church, still be on the electoral roll, still be on a membership of a particular church, but we are considered fallen away from the Lord. நாம் ஒரு சபையிலே அங்கத்தினர்களாய் காணப்படலாம், சபையிலே பங்கு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவரோடு இருக்கிற அந்த உறவை நாம் விட்டு போகும் பொழுது எந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்று அறிந்து கொள். Therefore, remember from where you have fallen, and here says one thing, repent. மனம் திரும்ப, and do the deeds you did as first. வாசியுங்கள். மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. Do the deeds you did at first. What is the deeds that they did at first? They loved the Lord. They experienced his love. They learned about his word. They learned about his truth. Now they have become so spiritually mature, they feel they don't need to learn anymore. இவர்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்ததுனால நான் இதற்கு பிறகு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அல்ல, இன்னும் இல்லையே, நான் இதுக்கு பிறகு வேற வேண்டிய
கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அல்ல. The Lord says, come back. The primary thing, the main thing is to repent and return to the relationship that I desire with you. உன்னோடு இருக்க வேண்டிய அந்த உறவுக்குள்ளாக கர்த்தர் அழைக்கிறார். But if you do not repent, மனம் திரும்பவில்லை என்றால் அங்கேயும் ஒரு கடிந்து கொள்ளுதல். It's a choice. Repentance is still a choice. மனம் திரும்புதல் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தேர்வாக அது காணப்படுகிறது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாய் அது காணப்படுகிறது. Because it says, or else I am coming to you. The one who is in the midst, it says, I am coming to you and will remove your lampstand out of its place unless you repent. வாசியுங்கள். சீக்கிரமாய் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. He says, I am coming and if you do not repent, I will remove the lampstand. What is the purpose of a lampstand? ஒரு விளக்கு தண்டு எதற்காக வைக்கப்படுகிறது? சில வீட்டில் வந்து அழகு பொருட்களாக இருக்கிறது. Some of our houses probably we have it as a decorative item. We don't really use it as much. The menorah, all right, so it's nice, beautiful, nice to see. But what is the purpose of a lampstand? To be lighted. But if it's not lighted, it is not being used as it is purposed for. அதோடைய நோக்கத்திற்காக அது வைத்திருக்கிற காரியத்திற்காக பயன்படாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், அந்த lampstand எடுத்து போட்டுருவேன் என்று சொல்கிறார். He says, I will remove the lampstand. So Jesus in Luke 11:33 he says, no one after lighting a lamp puts it under the bushel basket but on the lampstand and it gives light to all in the house. வெளிச்சம் கொடுக்கும்படியாக நோக்கத்தோடு இருக்கிற இந்த விளக்கு தண்டுன்னு பார்க்கிறோம். It's a lampstand that is with a purpose. But if you do not repent, மனம் திரும்பவில்லை என்றால், மனம் திரும்பவில்லை, it's a conditional in that sense, if you do not repent. But repentance, what does repentance mean to all of us or some of us? மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது யாருக்கு சம்பந்தமான காரியம்? நமக்கு இல்லை, வெளியே இருக்கிறாங்களா அவங்க தான் மனம் திரும்பணும். The people outside, they must repent. We know Jesus, so we do not need to repent. There are people who preach like that. அப்படிப்பட்ட போதனைகளை போதிக்கிறவர்களும் உண்டு. இந்த ஒரு சொல் ஆங்கிலத்தில் இருக்கிறது. Says here, the scary thing is when a sin becomes so routine for us that we don't find it necessary to repent from it. It has become a norm. It has become something very common. It is okay la, he also doing it, but I also do la. அவங்களும் செய்கிறாங்க, நானும் செஞ்சுட்டு போனால் என்ன தப்பு? அப்போ இந்த காரியம் வந்து நம் மனம் திரும்ப வேண்டிய ஒரு அவசியம் இல்லாமல் போயிடுது. We think there is no need, but repentance can happen today. It's not too late. இன்னும் தாமதிக்கவில்லை. There's an opportunity to return back, repent and return back to the Lord's love, to experience His love once again, to be seated at His feet like Mary. Remember Martha? She was doing a wonderful job. மார்த்தாள் அருமையான வேலை காரியங்களை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தில் சோம்பேறி மாதிரி தெரிஞ்சிச்சு. Looks like she was a little bit lazy sitting at the feet of Jesus. But Jesus interprets it very differently. இயேசு அந்த சூழ்நிலை கொஞ்சம் வித்தியாசமாய் பார்த்து சொல்றார், மரியாள் தான் நல்ல பங்கு தெரிந்து கொண்டார். Mary has received the good portion, the blessed portion. Sitting at the feet of Jesus is more important than preparing meal for Him, doing more things for Him. Yes, Jesus says. And this is what they have forsaken. They have become like Martha church. மார்த்தாளை போல செயல்படுகிற ஒரு திருச்சபையை போல அவர்கள் காணப்பட்டார்கள். கர்த்தர் சொல்கிறார், மரியாளை போல மாற ஆரம்பிச்சிடும். Become like Mary once again. Come back and sit at my feet. I want you more than what you do. I want you. உன்னை அவர் விரும்புகிறார். நீ செய்கிற காரியங்களை விட உன்னை அதிகமாய் அவர் விரும்புகிறார். So I spoke about this church. What is the church at the beginning? Church of Saint Jacob. How old is this church? 100 and
46 சரியா ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. 146 years, 146 வருஷம் நிறைந்த ஒரு திருச்சபை. So it began. Just try to imagine if you was the one of the pioneers who built that church. What was your plan? What do you wanted to see from the church? அந்த திருச்சபை எப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த சபையை கட்டியிருப்பார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் இந்த திருச்சபை எப்படியா இருக்கு? அந்த திருச்சபை விற்கப்பட்டு ஒரு தனிப்பட்ட நபர் வாங்கி அந்த திருச்சபையை அவர் சொந்த வீடாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார். A man who has bought over this closed down church and he has converted it into his private home. It's a private home of somebody. It's the same church. 146 years later, how different. I will remove the lampstand. அந்த விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். So real. So real. It can happen. And I'm sure the pioneers never imagined this to happen. ஆதியிலே இந்த திருச்சபையை கட்டினவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் இந்த நோக்கத்தோடு இந்த திருச்சபையை கட்டியிருக்க மாட்டார்கள். So as we go on, we come to the final conclusion part, the promise to the church. இந்த வாக்குத்தத்தம், திருச்சபைக்கான வேண்டிய வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. To him who overcomes, I will grant to eat of the tree of life which is in the paradise of God. வாசியுங்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பொசிக்க கொடுப்பேன். Amen. So the word of God comes with a promise to those who choose to hear and obey. Every one of us have ears. எல்லாருக்கும் காது இருக்கு. கொஞ்சம் சின்ன காது இருக்கும், பெரிய காது இருக்கும். எல்லாருக்கும் காது இருக்கு. அதில் கேட்கிற தன்மை இருக்கிறது. Some of us have big ears, smaller ears, cute ears. It's okay. But all of us have hearing abilities. But the Lord is speaking about spiritual hearing ability. ஆவிக்குரிய வகையிலே அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ளக்கூடிய அந்த குணத்தை குறித்து சொல்கிறார். All of us hear. But do we hear what the Spirit is saying to each one of us? எல்லோரும் கேட்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய நமக்காக வைத்திருக்கிற அந்த காரியங்களை கவனித்து கேட்கிறோமா? அதை கவனித்து கேட்கிறது மாத்திரமே இல்லை, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக கேட்கிறோமா? Do we hear to the effect that we obey what the Lord is saying? So what is the church is asked to do? They are told to repent. Do they do that? அதை செய்கிறார்களா? அந்த திருச்சபை அன்றைக்கு மனம் திரும்பினதா? நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு துருக்கி தேசத்திற்கு எபேசு பட்டணத்திற்கு போனீங்கன்னா, எபேசு பட்டணம் இருந்த இடத்துக்கு போனீங்கன்னா திருச்சபை இல்லை. If today we were to go to modern day Turkey and go to this place where used to be the city of Ephesus, the church is no more. Church is no more. The lampstand has been removed. So whether they repented, whether they obeyed, but the choice today is ours. இன்றைக்கு தேர்வு நம்முடையது. ஜெயம் கொள்ளுகிறவர்கள், those who overcome, the Lord says, I will give you something to eat. To eat the tree of life which is in the paradise of God. Remember in the Old Testament in Genesis says, don't eat this tree. Now in the New Testament he says, I will give you something to eat, but from the tree of life. ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு கொடுப்பேன். யாருக்கு? To whom will it be given? To overcomers. மேற்கொள்கிறவர்கள். Alright? மேற்கொள்கிறவர்களுக்கு மாத்திரமே இந்த பாக்கியம். ஜெயம் கொள்ளுகிறவர்கள், those who are overcome, those who are victorious in overcoming the difficulties that lives, that spiritual walk puts in our way. We say, no Lord, I want to return back to this first love. இந்த முதல் அன்புக்கு மீண்டுமாய் நாம் திரும்பி வரும்படியாய் விரும்புகிறேன். திரும்பி வருவோம். The Lord Jesus is concerned for his church that she returns to loving him again. We must return. Dear church, love Jesus. திருச்சபையை இயேசுவை நேசிப்பாயாக. இரண்டு கேள்விகள் சீக்கிரமாய் சுருக்கமாய், small groups, quickly within about 2-3 minutes
We can quickly discuss this. 2 questions which is also in your notes, which is also on the scale. How have I individually or we collectively forsaken the first love? எந்த வகையிலே இந்த முதல் அன்பை விட்டுருக்கிறோம்? How do we discern that? Have I not? If I have, how have I done it? Second one, how do we repent and return once again to the first love of God and for God? Not only receiving love, but loving God. தேவ அன்பை பெற்றுக்கொள்வது மாத்திரமே இல்லை, தேவனை எப்படி நேசிப்பதற்கு நம் மனம் திரும்புதலுக்குள்ளாய் கடந்து வர முடியும். Quickly groups of 2 or 3 இருக்கிற இடங்களிலே நீங்கள் சீக்கிரமாக இந்த 2 கேள்விகள், அதுக்கு பிறகு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். After this we'll just close in prayer. Can we just hold hands in our small groups? நம்முடைய சிறு குழுக்களிலே கரம் பிடித்து let's just pray for one another. Just raise our voices or in our silence, in whatever way you feel comfortable to pray. But just pray for the person on your right. உங்க வலது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிங்க. Right? If there's 2, just pray for one another. If you have more than 2, just pray for the person on your right. So it's a circle that you pray for one another. Pray for one thing, that every one of us will return to God's first love. ஒரு காரியத்திற்காக தேவனுடைய அன்பு, முதல் அன்புக்கு மீண்டுமாய் நாம் வருவதற்கு நாம் ஜெபிப்போம். Let's just pray. You may raise your voices or just pray in your silence, but just pray. Hallelujah. Sense the work of the Spirit of God. He does not only speak, but He works in our midst. Holy Spirit, bring us back, Lord. Bring each one of us back to You. May our hearts once again beat for You. எங்களுடைய இருதயம் உமக்காய் துடிக்க ஏங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மீண்டுமாய் ஒரு விசை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. Give us the grace to seek You once again. Hallelujah. Father, Lord, at this time we want to pray together as a body of Christ. And we seek You, Lord, in repentance, seeking Your forgiveness for forsaking that first love, Lord. For forsaking that first love that You have shown to us. But rather, Lord, we have gone astray, gone away, doing our own things our own way. But Lord, we say we repent. As a body of Christ, we repent and return. Let Your Spirit draw us. ஆண்டவரே, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி ஜெபிக்க வைத்த அந்த நாட்களை ஏங்குகிறோம். உம்முடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் தெளிவு, வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை காண்கிற நாட்களை நாங்கள் ஏங்குகிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அக்கினி கடந்து செல்லட்டும். ஒரு எழுப்புதல் காண செய்வீர். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம், கீழ்ப்படியே உதவி செய்யும். Lord, we have heard Your voice today. Help us to obey. We pray and ask all this in Jesus' name. இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.